நாம 150 அடி உயரம் கோவில். இன்னும் சொல்ல போனா எல்லா அம்சத்திலையும் பண்டரிபுரம் பாண்டுரங்கனை விட நம்ம சுவாமி தான் கம்பீரமா இருக்கு. அளவு பண்டரிபுரத்தை விட பெரிய மூர்த்தி, பெரிய கோவில். வாசல் படி ஏறினோம்னா சுவாமி சந்நிதி வரைக்கும் வசந்த மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், சந்நிதி ஃபுல்லா ஏசி. பஜனை ஒரு சத்சங்கம்னா எல்லா ஜன்னலையும் சாய்ச்சிட்டு ஏசி போட்டா பஜனை பண்ற பாகவதாள், பஜனைக்கு வந்திருக்கிற பக்தாள், உற்சவத்திற்கு வந்திருக்கிற பக்தாள்னா சிரமமே இல்லாம இப்ப இங்கேயே பார்க்கிறேன். சில பேர் துணியை கரிச்சி விடுது இப்படி வச்சிருக்கிறேன். அடுத்த தடவை இந்த சத்சங்கம் பண்ணும்போது ஃபேனை போட்டுடலாம். கவனிக்கிறது நேற்றுக்கும் கவனிச்சு, இன்னைக்கும் கவனிச்சு. நம்ம பாண்டுரங்கன் சன்னிதியில் அப்படி இருக்காது. ஜிலு ஜிலு ஜிலுன்னு பஜனை உற்சவம். 1200 பசுக்கள் பாண்டுரங்கன் சன்னிதியில் இருக்கு. இவர் பெரிய கோசாலைக்கு பாண்டுரங்கன் தான் அவரோட கோசாலை. 1200 நம்ம தேசத்து நாட்டு பசுக்கள். 100 குழந்தைகள் வேதம் படிக்கிறார். இந்த விபவம் ஐஸ்வர்யம் இருக்கு, இது பண்டரிபுரத்துல கூட கிடையாது. நம்ம சுவாமிக்கு உள்ள ஒரு சக்தி. யார் வேணாலும் தொடலாம், நிவேதனம் பண்ணலாம். அந்த பீடத்தில் இருந்தபடி மாலையெல்லாம் போட்டு இப்ப தீபாராதனை பண்ற. உலகத்துல பாண்டுரங்கனுடைய சந்நிதி எந்த ஊர்ல இருந்தாலும் தீபாராதனைன்னா இந்த பாட்டு தான். நாமதேவர் 6 வயசுல பண்ணின பாட்டு இதுதான். இன்னைக்கு உலகம் முழுக்க பிரசித்தம். ஜெயதேவ ஜெயதேவ ஜெய பாண்டுரங்க ஹரி பாண்டுரங்க ரகுமா